ஹாய் கைஸ், நான் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் லாக் அன்லாக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். என்கிட்ட என்ன மாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 5A இருக்குது மாடல். உங்களுக்கு தெரியுதா மாடல்? ஓகே, இதை தான் நம்ம இன்றைக்கி அன்லாக் பண்ண போகிறோம். ஓகே, இதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பேட்டர்ன் லாக்கான ஒரு மொபைல் இருக்குது, ரெட்மி நோட் 5A. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இது சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா இப்போ நம்ம ஆர்டர் ரீசெட் பண்ண போகிறோம், அதனால் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நார்மலாக நம்ம ஆர்டர் ரீசெட் பண்ணுறதுக்கு என்ன பூட் கீ அனுப்புவோம், அதை தான் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ரெட்மி கேவோட பூட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன், வால்யூம் அப் பட்டன். வால்யூம் அப் பட்டன் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் ஓகே தான். ஜஸ்ட் நான் வால்யூம் அப் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பவர் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஒரு வைப்ரேட் ஆகும். ஃபோன் வைப்ரேட் ஆனே கையை எடுத்துறேன் பவர் பட்டன்ல இருந்து. ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போனா, வால்யூம் அப் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி ரீபூட், வைப் டேட்டா, எம்ஐ அசிஸ்டன்ட்னு கேட்குது. நம்ம அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் வைப் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் பட்டனை கொடுத்து வைப் டேட்டாக்கு மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வால்யூம் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் வந்து இதில் வேலை செய்யலை. ஸோ நம்ம வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைப் டேட்டா கொடுத்துக்கலாம். இல்லை பவர் பட்டன் தான் என்ட்ரி கீ. ஸோ என்ட்ரு பண்ணுறதுக்கு பவர் கீ அனுப்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைப் டேட்டா கொடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வைப் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கேன்சல் கன்ஃபார்ம் கேட்குது, நம்ம கன்ஃபார்ம் தான். ஸோ வால்யூம் டவுன் பட்டன் வந்து கன்ஃபார்மில் வச்சுட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாயிண்ட், அதாவது சாம்சங், ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோடு வரும். நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்கும் க்யூட்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வைப்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்குது. இப்போ கரெக்டாக எல்லாமே வைப் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு ரீபூட் பண்ணிக்கலாம் ஃபோனை. ஜஸ்ட்டு அகைன் இன்னொரு வாட்டி ஒரு என்ட்ரி கொடுத்துக்கலாம். என்ட்ரி கொடுத்தே ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும், எம்ஐ லோகோட வந்து நிற்கும். இது ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உள்ளே இருக்கிறது எல்லாம் டேட்டா வைப் ஆகிட்டு டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும், அதாவது டிஃபால்ட் ஆப்ஸ் அண்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். மேபி அவங்க கூகுள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா எஃப்ஆர்பி எப்படி எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். ஹேண்ட்லேயே எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டூல் வச்சு எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன், இதில் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்துக்கலாம், இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா கொடுத்துக்கலாம், இல்லை எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இருந்தாலும் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ போய் நம்ம தேடி பார்ப்போம். ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் கர்சரை. எங்கே காணவே காணும். ஓகே, ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நார்மல் டிஃபால்ட்டாக நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் கொடுப்போமோ, நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பு, உங்களுக்கு ஆட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். ஸ்டெப் அப் பண்ணுறது தான். ஸோ ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோனை. ஜிபோர்டுன்னு கேட்குது, ஜிபோர்டையும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஆட் பண்ணோம்னா ஜஸ்ட் என்ட்ரி ஃபுல்லாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. ஓகே கொடுத்துக்கலாம். சிம் இன்செர்ட்னு கேட்குது, நம்ம நியூன்னு கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஆல் செட்னு கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிடலாம் நம்ம. ஓகே, உள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.